மிஸ்டர் மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நேற்று பார்த்த முகலாய பேரரசு பார்த்தோம் இல்லைங்களா, அதனுடைய கண்டினியூஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸ்க்கு போகலாம். நேத்தியோட கிளாஸில் பார்த்தோம்னா மொத்தமாக நம்ம 4 அரசர்களை பற்றி பார்த்துருப்போம். முகலாய பேரரசு எப்படி உருவாச்சு, அதில் முக்கியமான அரசர்கள் 6 பேர் இருப்பாங்க. அந்த 6 பேரில் 4 பேரை பற்றி பார்த்திங்கன்னா நேற்று பார்த்தாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மீதி இருக்க 2 பேர் ப்ளஸ் அவங்களுடைய கலை, கட்டிடக்கலை, நிர்வாகம் அதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு இந்த கிளாஸில் பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஷாஜஹான். ஷாஜஹான் பார்த்திங்க அப்படின்னா அவருடைய ஆட்சி காலம் 1627 1658. ஓகேங்களா? இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா குர்ரம். ஷாஜஹானுடைய இயற்பெயர் குர்ரம். முகலாய பேரரசு மட்டும் கிடையாது, இந்தியாவிலேயே ஷாஜஹான் ஆட்சியில் தான் பார்த்திங்கன்னா கலை, கட்டிடக்கலைக்கே மிகப்பெரிய பெருமையை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னா ஷாஜஹான். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், தாஜ்மஹாலை கட்டியது பார்த்திங்கன்னா ஷாஜஹான் இல்லையா? அவருடைய கட்டிடக்கலை தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியாவையே ஒரு படி மேலே கட்டிடக்கலையில் உயர்த்தி கொண்டுட்டு போச்சுன்னு சொல்லலாம். ஷாஜஹான் அப்படின்னா என்ன மீனிங்னா உலகத்தின் அரசர். ஷாஜஹான் அப்படின்னா உலகத்தினுடைய அரசர் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய காலத்தில் தான் மராத்திய போர் தளபதி ஷாஜி போன்ஸ்லே இவருக்கு மிகவும் துன்புறுத்திட்டு இருப்பாங்க. சரிங்களா? ஷாஜஹானுடைய சமகாலத்தவர் யார் அப்படின்னா ஷாஜி போன்ஸ்லே. இவர் யாருன்னா மராத்திய போர் தளபதியாக இருந்திருப்பார். இவர் ஷாஜஹான் கூட பார்த்திங்கன்னா நிறைய போர்கள் பண்ணிவிட்டு அவருக்கு ஒரு தொந்தரவாக இருந்தவர் பார்த்திங்கன்னா ஷாஜி போன்ஸ்லே. இந்த ஷாஜி போன்ஸ்லே யார் அப்படின்னா சிவாஜியினுடைய தந்தை. நம்மளோட சத்ரபதி சிவாஜின்னு சொல்லுவோம் இல்லையா, மராத்தியர்களில் மிகவும் முக்கியமான அரசரான சிவாஜியினுடைய தந்தை தான் ஷாஜி போன்ஸ்லே. சரிங்களா? இதில் அகமது நகர் அப்படின்ற ஒரு ஊர் 1632 இணைக்கப்பட்டது. இதில் பார்த்திங்கன்னா 1657 இவர் நோய்வாய்ப்பட்டார். இவருக்கு பார்த்திங்கன்னா மொத்தமாக 4 மகன்கள் இருப்பாங்க. அதில் 4வது மகன் தான் அவுரங்கசீப். இந்த அவுரங்கசீப் பார்த்திங்கன்னா மற்ற 3 பேர்த்தையும் கொன்னுடுவார். சரிங்களா? மற்ற 3 பேர்த்தையும் கொன்னுட்டு அவுரங்கசீப் அரசராக அறிவிச்சுக்குவார். அது மட்டும் இல்லாமல் ஷாஜஹானை 8 ஆண்டுகள் சிறையிலே வச்சுருப்பார். சரிங்களா? இறுதி 8 ஆண்டுகள் கைதியாகவே சிறையில் வச்சுருப்பாங்க. எங்கே இருப்பார் அப்படின்னா ஆக்ரா கோட்டை ஷாபர்ஜி அரண்மனையில் இருப்பார். அப்போது அவுரங்கசீப் அரசர் ஆகிடுவார். இவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத போதே மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்று இறந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்ததாக அவருடைய மகன்கள் ஆட்சியில் வருவாங்க. பட் அவுரங்கசீப் பார்த்திங்கன்னா ஷாஜஹானை சிறையில் அடைச்சி வச்சுட்டு அவர் தன்னை அரசராக பிரகடனப்படுத்தி கொண்டிருப்பார். ஓகேங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அவுரங்கசீப். அவுரங்கசீப் 1658 1707 வரலும் ஆட்சி செஞ்சுருப்பார். அவுரங்கசீப்போட பார்த்திங்கன்னா முகலாய பேரரசினுடைய மாபெரும் அரசர்கள் அப்படின்னு கூறப்படுற அரசர்கள் முடிஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்தவங்களாம் பெருசாக எந்த வகையிலையும் இம்பேக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. சரிங்களா? இதில் மாமன்னர்களில் கடைசியானவர். இவருடைய இயற்பெயர் ஆலம்கீர். அவுரங்கசீப்போட இயற்பெயர் ஆலம்கீர். இதே ஷாஜஹானுடைய இயற்பெயர் குர்ரம். இதுக்கு பேர் என்னென்னா உலகத்தை வெல்பவர். உலகத்தை வெல்பவர் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய அவுரங்கசீப் எந்த ஒரு கலையிலையுமே இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டார். அதாவது இப்போ நம்ம ஜஹாங்கீர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அவர் கலை ஆர்வம் கொண்டவராக இருப்பார். ஷாஜஹான் கட்டிடக்கலையில் ஆர்வம் கொண்டவராக இருப்பார். பட் அவுரங்கசீப்பை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா அவர் எந்த ஒரு கலைகளில் ஆர்வத்தெல்லாம் காட்ட மாட்டார். அது மட்டும் இல்லாமல் இவர் எல்லா மதத்தையும் சமமாகவே மதிக்க மாட்டார். இஸ்லாமியர்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார். அதுக்காகவே ஜிஸ்யா வரியை மீண்டும் விதித்தவர் யாருன்னா அவுரங்கசீப். இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஜிஸ்யா வரியை மீண்டும் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா அவுரங்கசீப். ஓகேங்களா? இவருடைய மகன் பேர் என்னென்னா அக்பர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவுரங்கசீப்போட மகன் பேர் அக்பர். இவர் ஜிஸ்யா வரியை அறிமுகப்படுத்தினார். அக்பர், அதாவது அரசராக இருந்த பேரரசராக இருந்த அக்பர் ஜிஸ்யா வரியை நீக்கியிருப்பார். சரிங்களா? இவருடைய கலகம் காரணமாக நிறைய கலகங்கள் மகன்கள் பண்ணிகிட்ருப்பாங்க. அவுரங்கசீப் ஒரு ஒப்பந்தம் போடுவாங்க. அந்த அக்பரும் சாம்பாஜி, அவுரங்கசீப்போடைய மகன் அக்பரும் சாம்பாஜி அப்படின்றது சிவாஜியுடைய மகன். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுக்குவாங்க. எதுக்காக அப்படின்னா தக்காணம் பகுதிகளில் ஆட்சியை அவுரங்கசீப்புக்கிட்டேருந்து வாங்கிக்கணும் அப்படின்ற நோக்கோட அக்பரும் சாம்பாஜியும் ஒரு ஒப்பந்தம் போட்டு கிளர்ச்சிகள் பண்ணிகிட்ருப்பாங்க. சரிங்களா? இதன் காரணமாக 1689 அவுரங்கசீப் தக்காணத்துக்கு விரைந்து வருவார்.
1689 அவுரங்கசீப் தக்காணம் வந்துட்டு விரைந்து வருவார். அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா அவர் தக்காணத்திலே தான் இருக்க வேண்டியதாக இருக்கும். அவர் இறக்கும் வரையிலும் அவர் தக்காணத்திலே தான் இருப்பார். சரிங்களா, 1707 வந்து இறப்பார் இல்லையா, அது வரலுமே தக்காணத்தில் தான் இருப்பார். இதில் 1674 சிவாஜி வந்துட்டு மராத்திய பேரரசாக அறிவிச்சுக்கிட்டார். இந்த பீரியடில் அவுரங்கசீப் பீரியடில் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா மராத்திய அரசராக வந்துட்டு பேரரசராக சிவாஜி தன்னை வந்துட்டு அறிவித்து கொண்டிருப்பார். சிவாஜியுடைய மகன் தான் சாம்பாஜி. பட் சிவாஜி அவுரங்கசீப் வந்துட்டு சிவாஜி வந்து எதுவும் பண்ண மாட்டார். பட் அவுரங்கசீப் வந்துட்டு சிவாஜியினுடைய மகனான சாம்பாஜியை வந்துட்டு கைது செய்து கொண்டுட்டு போயிட்டு கொன்று இருப்பார். சரிங்களா, மகன் சாம்பாஜியை கைது செய்தார், அப்புறம் கொலையும் செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 1707 மரணம் வரை தக்காணத்திலே தான் அவர் இருக்க வேண்டிய நிலைமை இருந்திருக்கும். அவுரங்கசீப்போடைய இறுதி கட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்துட்டு மதராஸ், கல்கத்தா, மும்பை அப்படின்ற எல்லா பகுதிகள்லையும் வந்துட்டு ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரெஞ்சுக்காரர்கள் வந்துட்டு பாண்டிச்சேரியில் தங்களுடைய ஃபஸ்ட்டு வணிக தளத்தை வந்து நிறுவியிருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ பிரெஞ்சுக்காரர்கள் என்ட்ரி அப்போ யார் அரசராக இருந்திருப்பாங்க அப்படின்னா அவுரங்கசீப். சரிங்களா, ஓகே. இதில் வந்துட்டு அவுரங்கசீப் வந்துட்டு பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு முதல் முக்கியத்துவம் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தது முகலாய நிர்வாகம் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். அரசர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தான் சட்டம் இயற்றுபவரும் அவர் தான், செயல்படுத்துவது, படைகளின் தலைமை தளபதி, நீதி வழங்குபவர் எல்லாமே அரசர் தான் வந்துட்டு பண்ணிகிட்ருப்பாங்க. இதில் வக்கீல் அப்படின்னா பிரதம மந்திரி. சரிங்களா, வக்கீல் அப்படின்னா பிரதம மந்திரி, வஜீர் அல்லது திவான் அப்படின்னா வருவாய்த்துறை மற்றும் செலவுகள், திவான் அப்படின்னா வருவாய்த்துறை மற்றும் செலவுகள், மிர்பாக்ஷி அப்படின்னா என்ன அர்த்தம்னா இராணுவத்துறை, மிர்பாக்ஷி அப்படின்னா இராணுவத்துறை, மீர் சமான் அப்படின்னா அரண்மனை நிர்வாகம், சமான் அரண்மனை நிர்வாகம், குவாஜி அப்படின்னா தலைமை நீதிபதி, சதாவுஸ் சுதூர் அப்படின்னா இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்துபவர் தான் வந்துட்டு சதாவுஸ் சுதூர் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இதை எப்படி வந்துட்டு பிரிச்சிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேரரசாக இருந்தது, அடுத்து சுபாக்களுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சர்க்கார்களுக்கு அடுத்தது பர்கானாக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராமங்கள். மொத்தமாக இப்படி தான் வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. அதாவது ஃபஸ்ட்டு பேரரசு, முகலாய பேரரசு ஃபுல்லாக அதை சுபாக்களாக மாற்றுவாங்க. இப்போ நமது நாடு அதுக்கடுத்த மாநிலங்களாக பிரிப்போம் இல்லையா, அப்போ மாகாணங்களை என்ன சொல்கிறாங்கன்னா சுபாக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மாநிலங்களுக்குள்ள மாவட்டங்கள் இருக்கும், அந்த மாவட்டங்களை என்ன சொல்கிறாங்கன்னா சர்க்கார்கள் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது பர்கானாக்கள்னால் வட்டங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பர்கானாக்கள். அடுத்தது கிராமங்கள். இப்படி தான் வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க, பிரிச்சிருப்பாங்க பேரரசை. அது மட்டும் இல்லாமல் மாகாணங்களை ஆட்சி செய்பவரை வந்துட்டு அதிகாரி வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா சுபேதார். மாகாணங்களை ஆட்சி செய்துட்ருக்கிற அதிகாரியை வந்து சுபேதார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சட்டம் ஒழுங்கு பராமரித்தவரை வந்து கொத்தவால் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இந்த கொத்தவால் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பாமினி அரசில் கொத்தவால்ன்றது காவல்துறை தலைவராக இருப்பாங்க. இதே வந்துட்டு முகலாய பேரரசில் சட்டம் ஒழுங்கை பராமரித்தவர் அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க, காவல்துறை அப்படின்ற வேர்டை வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணிக்கல. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மன்சப்தாரி முறையை அறிமுகம் செஞ்சவர் யாருன்னா அக்பர். ஓகேங்களா, அதாவது ஒரு தகுதி நிலை கொடுத்துருப்பாங்க, குதிரைகளை வளர்க்குறது தான். சரிங்களா, குதிரைகளை வளர்க்குறது தான் மன்சப்தாரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மன்சப் அப்படின்றதுனா என்ன அப்படின்னா ஒரு படிநிலை இல்லைன்னா ஒரு அந்தஸ்தை கொடுக்கறது. இதே மன்சப்தார் அப்படின்னா யாருக்கு அந்த படிநிலையை கொடுத்துருக்காங்களோ அந்த பர்சனை குறிக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா மன்சப்தார். இதில் மன்சப்தார் சாட்டு சாவார் அப்படின்னு 2 பிரிவுகளாக இருக்கும். சாட்டு அப்படின்னா தகுதி, சாவார் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா குதிரைகள் இல்லைன்னா குதிரைகளின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, குதிரைகள் இல்லைன்னா குதிரைகளின் எண்ணிக்கை. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஊதியம் இதிலிருந்து எப்படி கிடைக்கும் அப்படி ஊதியம் வந்து எத்தனை குதிரைகள் வந்து இருக்கோ அதை பொறுத்து வந்துட்டு அவங்க கொடுத்துட்ருந்தாங்க. சரிங்களா, மேபி வந்துட்டு 10,000 10,000 வரை வரலுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஊதியங்கள் வந்துட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் குதிரைகளுக்கு வந்துட்டு முத்திரையிடம் வழக்கம் வந்துட்டு இருந்தது. குதிரைகளுக்கு முத்திரையிடம்னா இந்த மன்சப்தார் வந்துட்டு இதை தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய குதிரைகளுக்குன்னு தனித்தனியாக வந்துட்டு முத்திரைகள் வந்து பொதித்து வச்சுருப்பாங்க. இது கொஷின்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. குதிரைகளுக்கு முத்திரையிடும் வழக்கம் வந்துட்டு எந்த முறையில் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். மன்சப்தார்
மன்சப்தாரி முறை, இல்லைனா அந்த மன்சப்தாரி முறை வந்துட்டு எந்த பேரரசு ஆட்சியில் இருந்தது அப்படின்னு கேட்கலாம். அக்பருடையது இல்லைனா முகலாய பேரரசு அப்படின்றதே கூட வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோமா இது உங்களுடைய நில வருவாய். இவங்களுடைய நில வருவாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா வருவாய் அமைச்சராக இருந்தது யார் அப்படின்னா ராஜா தோடர்மால். நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, இவருடைய அக்பருடைய காலத்தில் இருந்த முக்கியமான அறிஞரில் ஒருத்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா ராஜா தோடர்மால். இவர் ஒரு வருவாய் அமைச்சர். இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீர்திருத்தங்கள் வந்து பண்ணியிருப்பார். ஆனால் இவர் யாருடைய கொள்கைகளை ஃபாலோ பண்ணி இந்த சீர்திருத்தங்கள் பண்ணார் அப்படின்னா நம்மளுடைய ஷெர்ஷா, அதாவது சூர் வம்சத்தை சேர்ந்த ஷெர்ஷா அப்படின்னு இருப்பார் இல்லையா, அவருடைய கொள்கைகளை தான் வந்து பார்த்திங்கன்னா ராஜா தோடர்மால் வந்து ஃபாலோ பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் அக்பர் வந்துட்டு ஜப்த முறை அப்படின்ற நிலவரியை வந்துட்டு அறிமுகப்படுத்தியிருப்பார். ஜப்த முறை அப்படின்னா என்னென்னா 10 ஆண்டுகால சராசரி விளைச்சலில் வந்துட்டு 1/3 பங்கு தான் வரியாக கொடுக்கணும். சரிங்களா. 10 ஆண்டுகால சராசரியில் விளைச்சலில் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1/3 பங்கு வந்துட்டு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இதுதான் ஜப்த முறை. இதே வந்துட்டு ஷாஜஹானுடைய ஆட்சியில் வந்துட்டு இது ஜப்து இல்லைன்னா ஜப்தி அப்படின்னு மாற்றப்பட்டது. ஜப்த முறையை ஷாஜஹானுடைய ஆட்சியில் ஜப்தி இல்லைன்னா ஜப்தி அப்படின்னு வந்துட்டு மாற்றினாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இக்தா முறை நம்ம டெல்லி சுல்தான்கள் பீரியடில் பார்த்துருப்போம் இல்லைங்களா. இக்தானா நிலங்கள், அதாவது இராணுவ வீரர்களுக்கு நிலங்களை வந்துட்டு பரிசளிக்கிறாங்க இல்லையா, அது வந்துட்டு அந்த முறையை இங்கே ஜாகீர் அப்படின்னு மாற்றப்பட்டது. ஓகேங்களா. ஷாஜஹானுடைய பீரியடில் ஜாகீர் அப்படின்னு வந்துட்டு மாற்றப்பட்டது. நிலவரி வசூல் பண்ணுறதுக்குனே தனியாக இராணுவ சிவில் அதிகாரியிடம் வந்துட்டு கொடுக்கப்பட்டிருந்திருப்பாங்க. இதுதான் இவரை ஜாகீர்தார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யார் வந்துட்டு ஜாகீர் வரியை வசூல் பண்ண போகிற அந்த இராணுவ அதிகாரியோ அல்லது சிவில் அதிகாரியை வந்துட்டு ஜாகீர்தார் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஊதியம் பெறாத மன்சப்தார் வந்துட்டு ஜாகீர். மாவட்ட அளவில் இருக்கிற அதிகாரி வந்துட்டு அமில் குஜார். மாவட்ட அளவினுடைய அதிகாரி அமீர் குஜார். இதில் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு ஹெல்ப் பண்ண மாவட்ட அளவில் இருந்த அதிகாரி அமீர் குஜாலுக்கு ஹெல்ப் பண்ண 4 வந்து துணை அதிகாரிகள் வந்துட்டு நிர்வாகம் பண்ணி வச்சுருப்பாங்க. யாருன்னா பொட்டாதார், கனுங்கோ, பட்வாரி, முக்காதம். இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா துணை அதிகாரிகள். மாவட்ட அளவினுடைய அதிகாரியுடைய துணை அதிகாரிகள் தான் இவங்க 4 பேர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜமீன்தாரி முறை அப்படின்னு என்னென்னா நில உடைமையாளர்களிடமிருந்து நிலவரியை வசூல் செய்பவர்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா தலைவர்களாக சிற்றரசர்களாக இருப்பாங்க. அவங்கள தான் ஜமீன்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. நில உடைமையாளர்களிடமிருந்து நிலவரியை வசூல் செய்பவர்களை தலைவர்கள் இல்லைன்னா சிற்றரசர்கள் பண்ணுவாங்க. அவங்க எல்லாருமே ஜமீன்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பரம்பரை உரிமை வழங்கலாக இருந்துட்டு வந்துச்சு. வரிவிலக்கு செய்யப்பட்ட நிலங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா சுயயூர்கள் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா வரிவிலக்கு செய்யப்பட்ட நிலங்களுக்கு பேர். சமய கொள்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அக்பர் வந்து தீன் இலாஹி, அதாவது தெய்வீக மதம், அதாவது ஒரே சமயம் அப்படின்னு சொல்லுவார். அதாவது எல்லா சமயங்களும் வந்துட்டு சமமானது அப்படின்றதுக்காக தீன் இலாஹி அப்படின்ற தெய்வீக மதத்தை உருவாக்கியிருப்பார். இது ஷாஜஹான் மற்றும் ஜஹாங்கீர் 2 பேரும் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் அவுரங்கசீப் வந்துட்டு ஃபாலோ பண்ண மாட்டார். ஏன்னா அவர் முஸ்லீம்களுக்கு தான் வந்துட்டு முன்னுரிமை கொடுப்பார். அடுத்தது கலை கட்டிடக்கலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாரசீக கலை கட்டிடக்கலையை அறிமுகம் செஞ்சது யாருன்னா பாபர். ஓகேங்களா. பாபர் தான் ஃபஸ்ட்டு பர்சன். அப்போ அவர் தான் வந்துட்டு பாரசீக கட்டிடக்கலையை வந்துட்டு நம்ம இந்தியாவுக்கு அறிமுகம் செஞ்சவராக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஆக்ரா, பியானா, டோலப்பூர், குவாலியர், கியூல் அப்படின்ற பகுதிகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரண்மனைகள் வந்து கட்டி வச்சுருப்பார். அது மட்டும் இல்லாமல் அடுத்த பர்சனான ஹுமாயூனுடைய டெல்லி அரண்மனைக்கு பேர் தீன் இ பானா. ஹுமாயூனுடைய டெல்லி அரண்மனைக்கு பேர் தீன் இ பானா. பட் இது வந்து ஷெர்ஷாவால் இடிக்கப்பட்டது. அந்த பிளேஸில் அவர் என்ன கட்டியிருப்பாருன்னா புராண கிலா அப்படின்ற இதை வந்து கட்டியிருப்பார். புராண கிலா அப்படின்ற அரண்மனை வந்து கட்டியிருப்பார். ஹுமாயூனுடைய தீன் இ பானா அரண்மனையை வந்துட்டு ஷெர்ஷாவால் இடிக்கப்பட்டு புராண கிலா வந்து கட்டப்பட்டது. அடுத்தது ஷெர்ஷா வந்துட்டு பார்த்திங்கன்னா சாசரம் அப்படின்னு பீகாரில் வந்து ஒரு கல்லறை மாடத்தை கட்டியிருப்பார். ஷெர்ஷா கட்டினது என்னென்னா சாசரம். இது ஒரு கல்லறை மாடம் பீகாரில் இருக்குது. அக்பர் தாங்க அதிகமாக கட்டியிருப்பார். பாருங்கள், திவான்-இ ஆம், பஞ்ச்மஹால்னா பிரமிடு வடிவ 5 அடுக்கு கொண்டது தான் வந்துட்டு பஞ்ச்மஹால். ரங்கமஹால், சலீம் சிஸ்டியினுடைய கல்லறை. சலீம் சிஸ்டினா யார்?
முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, முக்கியமான பர்சன் சலீம் சிஸ்டி, ஒரு சூபி துறவி தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா சலீம் சிஸ்டி. இதே அக்பர் காலத்தில் இருந்த சீக்கிய குரு யார்? ராம்தாஸ். அடுத்தது புலந்தர்வாசா. இது எல்லாமே அக்பரால் கட்டப்பட்டது, மிகவும் முக்கியமான ஒன்று. அடுத்தது ஜஹாங்கீர். ஜஹாங்கீர் வந்துட்டு சிக்கந்தரா. அக்பருடைய கல்லறை கட்டினது யார்? ஜஹாங்கீர், சிக்கந்தரா. இதே இமத் உத் தௌலா அப்படின்றவருடைய கல்லறை. யார் இவர் இமத் உத் தௌலா அப்படின்னா நூர்ஜஹானினுடைய தந்தை, அதாவது ஜஹாங்கீருடைய மாமனாருடைய கல்லறையும் கட்டினது வந்துட்டு ஜஹாங்கீரே தான். அடுத்து ஷாஜஹான். ஷாஜஹான் தான் இம்பார்ட்டண்டானவர், கலை கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர். தாஜ்மஹால், யமுனை நதிக்கரையில் இருக்க தாஜ்மஹால். அடுத்தது மைலாசனம், முத்து மசூதி. இதை வந்துட்டு மோதி மசூதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய டைம் வந்துட்டு மாற்றி கேட்டு இதை கட்டியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முத்து மசூதி இல்லைனா மோதி மசூதி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஷாஜஹான் தான். இது வந்து ஆக்ராவில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூம்பா மசூதி, டெல்லி. ஜூம்பா மசூதி, டெல்லி. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முகலாயர்களுடைய கலை கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டுகளாக திகழ்கின்றது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுரங்கசீப் வந்துட்டு எந்த ஒரு முக்கியமான கட்டிடமோ அல்லது கலைகளில் வந்துட்டு ஆர்வம் காட்டவில்லை. பட் இவருடைய மகன் வந்து பார்த்திங்கன்னா ஆஜம் ஷா. இவர் வந்து தன்னுடைய தாய்க்கு ஒரு கல்லறையை கட்டியிருப்பார். அது என்னென்னா பிபிகா மக்பாரா அப்படின்ற கல்லறையை வந்து கட்டியிருப்பார். எங்கன்னா அவுரங்காபாத் அப்படின்ற பிளேஸில் வந்து கட்டியிருப்பார். ஓகேங்களா. ஆஜாம் ஷா. அப்போ அவுரங்கசீப்போட பையன் பேர் ஆஜாம் ஷா. அவர் வந்து தன்னுடைய தாய்க்காக ஒரு கல்லறையை கட்டியிருப்பார். அது எங்கே இருக்குன்னா அவுரங்காபாத். அந்த கல்லறைக்கு பேர் என்னென்னா பிபிகா மக்பாரா கல்லறை. அடுத்தது முகலாயர்கள்லேயே நமக்கு முக்கியமான ஒன்று செங்கோட்டை. சரிங்களா. செங்கோட்டை வந்துட்டு லால் குயிலா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்துட்டு செங்கோட்டையை லால் குயிலான்னு சொல்கிறாங்க. செங்கோட்டைன்னு ஏன் அதுக்கு பேர் வந்துச்சுன்னா சிவப்பு நிற கற்களால் கட்டப்பட்டதுனால தான் அதுக்கு பேர் செங்கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இது 1639 ஷாஜஹானால் கட்டப்பட்டது. எங்கே கட்டியிருப்பார் அப்படின்னா ஷாஜஹானாபாத் அப்படின்ற பிளேஸ். அப்போ வந்துட்டு ஷாஜஹானுடைய தலைநகரமாக இருந்த ஷாஜஹானாபாத் அப்படின்ற பிளேஸில் தான் செங்கோட்டையை 1639 வந்து ஷாஜஹான் கட்டியிருப்பார். ஓகேங்களா. இந்த லெசனே ரொம்பவே இம்பார்ட்டண்டான லெசன். நிறைய கொஷின்ஸ் நாட் ஒன்லி பிசி, எஸ்ஐ, டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக கூட அதிகமான கொஷின்ஸ் வந்துட்டு இதிலேருந்து கேட்பாங்க. அதனால் இந்த லெசன் நல்லா படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.